வணக்கம் குரு ஜோதிடம் சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அக்டோபர் 2024 மேஷ ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கறது நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் உங்களை வந்து அடையும். பிடிச்ச வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அக்டோபர் 2024 எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 2ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ராகு 12ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்தில் கேதுவும் நீடித்திருக்கிறார்கள். எந்தவித மாற்றங்கள் இல்லை. அதே சமயத்துல சனி 11ஆம் இடத்துல ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல அக்டோபர் மாசம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கிறார். நம்ம வக்ர ரீதிக்குள்ள அதிகமா போக வேண்டியதில்லை. இந்த ஆண்டு கிரகமாகிய குரு 2ஆம் இடத்திலும் சனி 11ஆம் இடத்திலும் ராகு 12 கேது 6லையும் தொடர்ந்து இருக்கும் ஒரு போக்கு இருக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா மாத கிரகத்தோட மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதி மேஷ ராசியோட அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் மிதுனத்துல பகை பெற்று 3ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்து ஒரு பெரிய ஒரு 100% ஒரு பெனிஃபிட் கொடுக்க முடியாமல் இருந்தக்கூடிய ராசி அதிபதி கரெக்டா பாத்தீங்கன்னா அக்டோபர் 21ஆம் தேதி கடகத்திலிருந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுகிறார். அதாவது 4ஆம் இடத்திற்கு மாறி அவர் அந்த மேஷராசிக்கு 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார். 10ஆம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா கேந்திரம் பலம் பெறும் பொழுது என்னதான் ராசி அதிபதி நீச்சமா போனாலும் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு மாறுவது மிகவும் நன்று. ஸோ இதுவரைக்கும் கொஞ்சம் தாமதமாக இருந்து கொண்ட சில செயல்கள், வியாபாரிகளா இருந்தாலும் சரி, வேலையில இருக்கிறவங்களாலும் சரி, இல்லத்தரசிகள், மாணவர்கள், வயசானவர்கள், எதுவாக இருந்தாலும் எதுவுமே வந்து ஒரு பிடி கொடுக்காம போயிட்டு இருக்குது, நம்ம சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு அக்டோபர் 21ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் வேகமா நடக்கக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வந்ததுங்கிற மாதிரி சில அமைப்புகள், எந்த முயற்சி நம்ம எடுத்துக்கொண்டிருந்தோமோ கடந்த 3 மாசமாக அது ஓரளவுக்கு முடிவு பெறக்கூடிய அமைப்புகள் தென்படுகிறது. தப்பில்லை. அதே சமயத்துல சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறவரு அக்டோபர் 17 வந்து 7க்கு வருகிறார். ரொம்ப நல்லது. அதே சமயத்துல புதன் 6ஆம் வீட்டு அதிபதியே 6ஆம் வீட்டுல இருந்து சில பிரச்சனைகளும், உடல் உபாதைகளும், கடன் தொல்லைகளும், வாய்ப்புகள் அதிகம் பெறாத ஒரு நிலைமையும் கொடுத்துட்டு இருந்த ஒரு அம்சம் மாறி அக்டோபர் 11லயே ஆல்மோஸ்ட் 2வது வாரத்திலேயே பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு மாறுவது, சுக்கிரன் வீட்டுக்கு மாறுவது நல்ல விஷயங்கள். பங்குதாரர் விஷயங்கள், உறவு விஷயங்கள், ஒரு கான்ட்ராக்ட் விஷயங்கள், தகவல் தொடர்பு விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல அமைப்பு வந்து அக்டோபர் 11க்கு அப்புறம் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ் கூட ஒரு இருந்து வந்த ஒரு சுமாரான ஒரு விஷயங்கள் மாறி ஒரு நல்ல ஒரு புழக்கத்துக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ புதன் சூரியன் 7ஆம் இடத்துக்கு வருவது அருமையான விஷயம். சுக்கிரன் பாத்தீங்கன்னா அக்டோபர் 13ஆம் தேதி 7ஆம் இடத்துல இருந்து 8க்கு மாறுகிறார். விருச்சிகத்துக்கு 8க்கு மாறி பாத்தீங்கன்னா மறைமுக இன்கம், கொஞ்சம் டிராவலிங், ஒரு சுப விரயங்கள், சுப முதலீடுகள், அது மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கிறார். ஸோ ஓவராலா பார்க்கும் பொழுது மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் பயிற்சிகள் கொஞ்சம் பலமாகவும், அதாவது மாசத்துக்கு 2வது வாரத்துக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இருந்து கொஞ்சம் நல்ல பலனை சுறுசுறுப்பா கொடுக்கக்கூடிய பலனா இருக்குதுங்க. போன மாசம்ல இருந்து எடுத்த முயற்சிகளுக்கு ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மாணவர்கள் குறிப்பா அக்டோபர் 11க்கு அப்புறம் புதன் வந்து நட்பு வீட்டுக்கு வந்ததுல இருந்து நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குது. கான்சென்ட்ரேஷன், மோட்டிவேஷன் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா சுக்கிரன் வீட்டுல புதன் இருப்பது மிகவும் நன்று. என்னதான் புதன் சூரியன் குருவின் பார்வையிலிருந்து விலகி வந்தாலும் கேந்திர பலம் ஏறுவது ஓரளவுக்கு எல்லா வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பா நடக்கக்கூடிய அமைப்புகளும், ஏனோதானு இல்லாமல் கொஞ்சம் காங்கிரீட்டா நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். இல்லத்தரசிகளுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்டோபர் 21 வரைக்கும் சுக்கிரனே 27ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு, ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குடும்பத்துல ஒரு குதூகலம், கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு நல்ல குதூகலமா வாழக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு ஆடை ஆபரணம் வாங்கக்கூடியது, வண்டி வாகனம் வாங்கக்கூடியது, லக்ஸுரிஸ் ஐட்டம்ஸ் வாங்கக்கூடியது, தங்கம் வாங்கக்கூடியது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அக்டோபர் 21 வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் மறைந்து மறைமுகமான சில விஷயங்கள், சில டிராவலிங், அது மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு.
ஸோ எல்லா கிரகமும் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. சனி 11ஆம் இடத்துல இருப்பது ஒரு அருமையான விஷயம். எந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையிலிருந்து ஜாதகரை மேஷராசிக்காரர்களை பாதுகாப்பார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல இருந்து கேது 6ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ ஒன்றும் தப்பான காம்பினேஷன் இல்லை. ஓரளவுக்கு எதிரிகளின் நடமாட்டங்கள் சற்று நம்மளை பாதிக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு தான் அது. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது ராசி அதிபதியோட மாற்றமும் சூரியன் புதன் சுக்கிரனோட மாற்றமும் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதனால் அக்டோபர் செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஜாதகர் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். எல்லா விஷயத்திலையும் ஒரு காரியம் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு நம்ம பார்க்கலாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.